இதுதாங்க 100,000 rupeesல இருக்கிறதுலே பெஸ்ட் மைக். என்னடா புத்தலாட்டது அப்படின்னு நான் சொல்ல, வாங்க கஸ்டமர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையில் என்ன பார்த்துருவோமா? இந்த வீடியோ எல்லாமே இதை ஒர்த்தா இல்லையா, இந்த பட்ஜெட்டுக்கு இதை வாங்கலாமா வேணாவா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க அந்த K8 வயர்லெஸ் மைக். இப்போ நம்ம இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துருவோம். இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு, அதை நான் கடைசியில் சொல்றேன். நம்ம இந்த வீடியோவில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஒரு பவர் பட்டன் தெரியுதா? இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த ரிசீவர் எடுத்து மொபைல் கனெக்ட் பண்ணிடுது. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்க, க்ரீன் லைட் மட்டும் தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணோம்னா இந்த பவர் பட்டனை சிங்கிள் டேப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், க்ரீன் பிளிங்கிங் ஆகுதா? இப்படி ஆச்சுன்னா மியூட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே நீங்கள் அன்மியூட் பண்ணோன்னா இன்னொரு டைம் டேப் பண்ணுங்கள், அன்மியூட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ மைக்கு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ மைக்கோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வயர்லெஸ் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மொபைலோட மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வயர்லெஸ் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ், எக்கோ ஏதாவது கேட்குதான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்குதான்னு பாருங்க. என்னோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆடியோ கிளாரிட்டி நல்லாவே கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம அதையும் தாண்டி 30 மீட்டர்ஸ் வரைக்கும் செக் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ எப்படி கேட்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததான் 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கூட போக போகிறோம். பேக்ரவுண்ட் ஏதாச்சும் நாய்ஸ் ஏதாச்சும் அப்போ கேட்குதான்னு பாருங்க. கைஸ், இப்போ நம்ம above 40 மீட்டர்ஸ்லேருந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோட ஆடியோ கிளாரிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிராண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் இப்போ அவுட்டோரில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்குதானு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ அவுட்டோரில் ஷூட் பண்ண ஆடியோவை கேட்டு வந்திருப்பீங்க. ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் கேட்டு பார்த்தோம். ஆடியோவோட கிளாரிட்டி நல்லாவே கேட்டுது. பட் ஆனால் அதில் எனக்கு இம்ப்ரெசிவாக பட்டது என்னன்னா, பிராண்டு வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆடியோ கட் ஆகாமல் கேட்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதையும் தாண்டி 30 மீட்டர்ஸ் 40 மீட்டர்ஸ் வரைக்கும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆடியோ கொஞ்சம் கூட கட் ஆகாமல் கிளியராக கேட்டுது. ஏன் திமுங்களா எப்படி அங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்ல நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட்டாக தான் கொடுத்தது. இப்போ பேட்டரின்னு வரையில 75 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் போட்டால் அப் டு 10 hours வரைக்கும் பேட்டரி ஸ்டாண்டர்டாக வரும்னு பிராண்டு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுல 4 to 5 hours மேலே சார்ஜ் வரவே இல்லை. நான் வந்து 1000 rupeesக்குள்ள ஒரு மைக் வேணுங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த மைக் என் கண்ணில் பட்டுச்சு. அப்போது சரி வாங்கும்போது ரிவ்யூஸ் எல்லாம் போய் செக் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. எல்லாம் 5 star ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்போ புரியல, அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது தான் புரிஞ்சிச்சு இது ஒரு ஸ்கேம்னு.
நான் இதை ஏன் ஸ்கேம்னு சொல்றேன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா 200 ருபீஸ்க்கான கேஷ்பேக் கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி அது உண்மையா பொய்யா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்டோட லிங்க் உள்ள போச்சு. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கொடுத்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ரிவ்யூ வந்து டைப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் டைப் பண்ணேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கிடைச்சது. 200 ருபீஸ்க்கான கேஷ்பேக் உங்களுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் திரும்ப வந்து அவங்களை மெசேஜ் பண்ணி பார்த்தேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை. அப்பயே எனக்கு புரிஞ்சது இது ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு. இப்போ பிராண்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா, ரிவ்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. இப்போ அவங்க அதை தான் மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறாங்களே. இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தா மக்கள் வந்து இன்னும் அதிகமாக அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியா தவறான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மைக்கை வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள ஒரு நல்ல மைக்கு தேடிக்கிட்டு இருந்தா இந்த மைக்கை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்கள் செக் பண்ணி பார்த்தது வரைக்கும் இந்த மைக் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் 699 சேல் பண்ணுறாங்க. வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு பை பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம டெக் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.